ஸோ எஸ்ஐபி நம்ம ஸ்டாக்ஸில் பண்ணியிருப்போம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணியிருப்போம். கிரிப்டோவில் ஈஸியாக பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஸோ ஈவன் ஆன் அ வீக்லி பேசிஸில் அஸ் லோ அஸ் ஒரு ₹200 ஈவன் வித் ₹500 கூட நீங்கள் வீக்லி பிட்காயின்லையோ இல்லை இடிஹெச்லையோ இல்லை சொலானாலையோ எனி ஸ்பெசிஃபிக் காயின்ஸில் ஈஸியாகவே எஸ்ஐபி பண்ணலாம். ஆன் கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். நம்ம எதுவுமே வந்து மேனுவலாக பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் செட் பண்ணி விட்டுட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிட்காயினில் எஸ்ஐபி மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ பிட்காயினில் இன்கேஸ் நீங்கள் லாஸ்ட் ஒரு 2015லேருந்தே பிட்காயின் இருக்குது. நம்ம அவ்வளோ early-எல்லாம் கூட போக வேண்டாம். 2017லேருந்து எடுத்துப்போம். 2017லேருந்து டில் டேட்டு நான் வெறும் வாரம் $10 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா என்னோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஓவராலாக நான் இந்த பிட்காயினோட சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், வீக்லி சார்ட்டு. அதில் வந்து என்னோட பாயிண்ட் ஸ்கிரிப்டில் நான் $10 வாரம் $10 இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ இருக்கும் அண்ட் 2017லேருந்து 2025 வரைக்கும் இன்கேஸ் நான் கம்ப்ளீட்டாக பண்ணியிருந்தேன்னா ஓவரால் என்னோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருந்திருக்கும்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரம் 2017லேருந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 2017லேருந்து கன்சிடர் பண்ணோன்னா இன்னும் ஆல்மோஸ்ட் பிட்காயின் ஒரு அப்ஸ்ன்னு ஒரு பெரிய கிராஷ்னு இருந்திருக்கு. 3 வாட்டி கிராஷ் ஆயிருக்கு. இங்கேருந்து ஒரு வாட்டி 2017லேருந்து ஒரு கிராஷ், திருப்பி 2021லேருந்து ஒரு வாட்டி கிராஷ், திருப்பி அங்கே போயிட்டு திருப்பி 2023ல் ஒரு கிராஷ் வந்துட்டு தான் திருப்பி ஃபர்தராக அப் ட்ரெண்ட் ஆகி இப்போ ஆல் டைம் ஹைலேயே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் ஆயிருந்தால் கூட நான் வாரம் $10 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் பிட்காயினில். ஓவராலாக $4,580 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் என்னோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போது $64,000 கிட்ட வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சப்போஸ் நான் வந்து $4,500 அப்படின்னா ஸோ ஃபார் 2017லேருந்து டில் டேட்டு மொத்தமாக ஒரு 4 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் என்னோடய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $65,000. தட் இஸ் ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி ஒரு 60 லட்சம் கிட்டே வந்திருக்கு. வெறும் இது 2017லேருந்து டில் டேட். ஸோ நான் ஒரு 4 லட்சத்துக்கு போட்டது இப்போ 60 லட்சத்தில் ஓவராலாக ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்தும் வெறும் சிம்பிளிஃபைடான ஒரு அப்ரோச் $10 a வீக் அப்படின்றத மட்டும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் டைமில் அந்த வாரத்தில் பிட்காயின் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ஓவர் ஒரு லாங்கர் பீரியடில் இந்த ஒரு எஸ்ஐபி பண்ண மாதிரியும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸில் எஸ்ஐபி பண்ண மாதிரியும் இருக்கும், அதுக்கான ரிட்டர்ன்ஸும் பெட்டராக இருக்கும். இதை எப்படி நம்ம ஈஸியாக பண்ணலாம் அதை பார்ப்போம். ஸோ நீங்கள் CoinDCX ஆப் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அதில் ஹோம் பேஜில் எஸ்ஐபி அப்படின்ற டாப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த எஸ்ஐபி ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா தட் வில் கிவ் யூ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், என்னென்ன காயின்ஸ்லாம் எஸ்ஐபி பண்ணலாம் அப்படின்றது வரும். ஸோ நான் வந்து பிட்காயின் தான் பண்ண போகிறேன்னு வச்சுப்போமே. ஸோ பிட்காயின்னா ஓவராலாக பிட்காயினில் லாஸ்ட் 3 இயர்ஸில் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, இல்லை லாஸ்ட் 4 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் எஸ்ஐபி வீக்லி பேசிஸில் எவ்ரி Thursday வாட் எவர் டைம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாமோ மென்ஷன் பண்ணிவிட்டு ஹவு மச் அமௌண்ட் மினிமமே வந்து ஒரு $200 இல்லை $400 இல்லை $500 வாட் எவர் யூ வாண்ட் அதை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாகவே வந்து மொத்தமாக ஒரு $5,000 ஆட் பண்ணி அதில் வச்சுட்டிங்கன்னா உங்கள் ஃபண்ட்ஸில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கும். அது வாரம் அந்த அமௌண்ட்டை மட்டும் டெபிட் பண்ணி பிட்காயின் ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஜிபே மூலிமா அந்த ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஓவராலாக அந்த அமௌண்ட்டை வந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி CoinDCXக்கு வந்துடும். அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். அது மூலிமா நீங்கள் ஃபர்தராக அந்த எஸ்ஐபி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபண்ட் ஆட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் $250 அப்படின்றது வாரம் நான் பிட்காயினில் போட போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணிட்டேன்னா டன், என்னோட பிட்காயினோட எஸ்ஐபி செட்டப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு சிங்கிள் ஸ்வைப்பில் ஓவராலாக இப்போ வாரம் $250 என்னோட CoinDCX வேலெட்லேருந்து பிட்காயினுக்கு எஸ்ஐபியாக போகும். ஸோ அது எவ்வளோ ஃப்ராக்ஷனல் யூனிட்ஸோ அந்த ஃப்ராக்ஷனல் யூனிட்ஸ் அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இப்போ இன்றைக்கி ஓவரா, அப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் செகண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கு அதே மாதிரி எய்தர் நீங்கள் மேனுவலாக அந்த $250 இல்லை $500 ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா முன்னாடியே ஒரு அமௌண்ட் அந்த ஒரு மாதத்துக்கான அமௌண்ட்டோ இல்லை 2-3-4 வாரத்துக்கான அமௌண்ட்டோ நீங்கள் பல்காக ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வாரம் அந்த பர்டிகுலர் டைமுக்கு வரும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணி உங்களோட பிட்காயின் அதை பர்ச்சேஸ் பண்ணிடும். இன்கேஸ் எனக்கு வேண்டாம், இன் பிட்வீன் எனக்கு எஸ்ஐபி கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கூட டேரெக்டாக நீங்கள் எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சிம்பிளிஃபைட் மெத்தடில் எவ்வளோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் $250 நீங்கள் எவ்வளோனா மென்ஷன் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு $10 வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு $800. ஸோ ஒரு வாரத்துக்கு $800 ஒரு மினிமல் அமௌண்ட்டாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வீக்லி பேசிஸில் வர வால்டிலிட்டி கூட நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஏன்னா பிட்காயின்லாம் வந்து சம்டைம்ஸ் ஒரே வாரத்தில் 3% 4%லாம் இறங்குது இல்லையா. ஸோ அப்போ நம்ம வீக்லி எஸ்ஐபி பண்ணுறது மந்த்லி எஸ்ஐபியோட பெட்டராக இருக்கும். சின்ன அமௌண்ட் பண்ணுறதுனால நமக்கு பெருசாக கையை கடிக்கிற மாதிரியும் தெரியாது. ஸோ ஓவர் த பீரியடில் நம்ம அப்படியே பிட்காயின்ஸோட எஸ்ஐபியும் அக்யூமுலேட் பண்ண மாதிரி ஆயிரும் எஸ்ஐபி மூலயமா. அந்த லாங் ரன்னு டெஃபினட்டாக ஒரு ஈக்விட்டி அசட் கிளாஸை விட இதில் ஃப்ளக்சுவேஷன்ஸும் அதிகமாக இருக்கும், பட் அதே டைமில் ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ எஸ்ஐபி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா
நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஸ்டெப்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு இனிஷியலாக ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ருபீஸ்க்கு எஸ்ஐபி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலாக நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இன்கேஸ் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.